திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் வேட்பாளர் யார் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் தெரிவித்துள்ளார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினை காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தை சுமார் 1 மணி நேரம் 10 நிமிடங்கள் நீடித்த நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து இறுதி முடிவை தேசிய தலைமையே முடிவு செய்யும் என்று காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தொடர்வது குறித்து டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். முதல்வர் ஸ்டாலின் உடன் ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் கூட்டணி குறித்த முக்கிய அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தங்களுக்கு எந்த கெடுவும் விதிக்கவில்லை என்றும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் தரப்பில் 31 இடங்கள் கேட்டு வலியுறுத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவோடு கூட்டணி வைத்தால்தான் காங்கிரஸ் சட்டமன்றத்திற்குள் வர முடியும் என்பது அக்கட்சியின் தலைமைக்கும் தெரியும் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். அதேபோல் தவேகாவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துவதாக வரும் தகவல் தவறானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. 15 தொகுதிகளின் விருப்ப பட்டியலை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் கொடுக்க மக்கள் நீதி மய்யம் திட்டமிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலுக்கான பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் பீகாரிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வாகியுள்ளார். இந்தியாவின் 5 மாநிலங்களில் நடத்தப்படவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலின் தேதி மார்ச் 16 அன்று அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம் மற்றும் அசாம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. ஒருபுறம் தேர்தல் எப்போது அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வரும் சூழலில் மற்றொருபுறம் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனையை நடத்தி முடித்துள்ளது. இந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் வரும் மார்ச் 9, 10 ஆகிய தேதிகளில் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய குழு அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்ய உள்ளது. இதற்கிடையே 10 மாநிலங்களின் 37 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் வரும் மார்ச் 16ஆம் தேதியன்று நிறைவடைய உள்ளது. இதனால் 5 மாநிலங்களின் தேர்தல் தேதிக்கான அறிவிப்பு மார்ச் 14 அல்லது 16ஆம் தேதி வெளியாகும் என கூறப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டதை தொடர்ந்து சமூகத்தின் விளிம்பு நிலையில் உள்ளவர்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் சிறப்பு நிதி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நலிவு நிலை போக்கும் சிறப்பு நிதியாக 2000 ரூபாயை மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் முதியோர், கைம்பெண்கள் என மொத்தம் 29,29,000 பயனாளிகளுக்கு தலா 3,200 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 5,92,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 3,500 ரூபாயும், பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வரும் 2,58,000 மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கு தலா 4,000 ரூபாயும் வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மீனவர் குடும்பங்களுக்கு ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான மீன்பிடி தடைக்கால உதவித்தொகையாக குடும்பம் ஒன்றுக்கு 8,000 வீதம் மொத்தம் 1,62,900 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த 14,870 தேயிலை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 15 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட பசுந் தேயிலைக்கு கிலோ 2 ரூபாய் ஆதார விலை என 8,53,00,000 ரூபாய் நிதி வழங்கப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.
விளிம்பு நிலையில் இருக்கும் முதியோர் கைம்பெண்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து பயனாளிகள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இப்போ வந்து ஏழை வாழைக்கெல்லாம் பயனுள்ளதாக தான் இருக்குதுப்பா. வீடு தேடி மருத்துவம்னு சொல்லி அதையும் வயசானவங்களுக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரேஷன் பொருளையும் வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்குறாங்கப்பா. நல்லா தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளி பென்ஷன் வாங்குகிறேன். மாதம் 1500 ரூபா. இந்த மாதம் வந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்குன்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. இன்னும் எனக்கு வரல, வந்தால் சந்தோஷம். முதலமைச்சருக்கு நன்றி. ஒரு 1200 வாங்குறவங்களுக்கு வந்து 3200 என்றும் எங்களுக்கு 2000க்கு 4000 என்றும் அளித்த தமிழக முதல்வருக்கு மாற்றுத்திறனாளியின் சார்பாக என் நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இது ரொம்ப பயனுள்ளதான விஷயம் தாங்க. ஏன்னா மாற்றுத்திறனாளி வந்து கொடுக்கக்கூடிய தொகையை வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால அதிகமாக சேர்த்து கொடுக்கறதுனால மகிழ்ச்சியான விஷயம்தான். ஏன்னா வருமானம் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். 1000 ரூபாய் இருக்குது, 1200 கொடுக்குறாங்க. அது இப்போ 2000ன்றது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. எனக்கு ஓமந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். வரத்துக்கு போகிறதுக்கு செலவுக்கு மாத்திரைக்கு மருந்துக்கு சிறப்பு. 2000ன்றது மிக்க மகிழ்ச்சி என்று முதலமைச்சருக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் தவேக தலைவர் விஜய் தலைமையில் நாளை நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். தஞ்சை மாவட்டத்தின் 8 தொகுதிகளை சேர்ந்த சுமார் 4900 நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை நாளை தவேக தலைவர் விஜய் சந்திக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூரை தொடர்ந்து தென் தமிழக மாவட்டங்களில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மார்ச் 2வது வாரத்தில் திருநெல்வேலியிலும் அடுத்த வாரம் தூத்துக்குடியிலும் தவேக மக்கள் சந்திப்பு கூட்டத்தை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் சட்டமன்ற தொகுதிகள் அதிகம் இருக்கும் மாவட்டங்களில் சந்திப்புகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்கள் சந்திப்பா நிர்வாகிகள் சந்திப்பா என்பது காவல்துறையின் அனுமதிக்கேற்ப முடிவு செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1560 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 15465 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,23,720 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பகுதி நேர ஆசிரியர்களின் ஊதியம் 15,000 ரூபாயாக உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மே மாதத்திற்கு மட்டும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடுவதில் திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு இடையே இழுபறி நீடித்து வருகிறது. தமிழகத்தில் மாநிலங்களவை திமுக எம்பிக்களாக உள்ள என்ஆர் இளங்கோ, கனிமொழி சோமு, திருச்சி சிவா, செல்வராஜ் மற்றும் அதிமுக தரப்பில் எம்பிக்களாக உள்ள தம்பிதுரை, ஜி.கே. வாசன் ஆகியோரின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. காலியாக உள்ள 6 எம்பி பதவிகளை நிரப்ப வரும் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவித்துள்ள தேர்தல் ஆணையம் வேட்புமனு தாக்கல் மார்ச் 5ஆம் தேதி தொடங்கும் என கூறியுள்ளது. இன்னும் 2 நாட்களே வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ள நிலையில் திமுக மற்றும் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடுவதில் இழுபறி நீடிக்கிறது. அதிமுக தரப்பில் உள்ள 2 எம்பிக்களில் தம்பிதுரைக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க கட்சி தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மற்றொரு இடத்தை பாமக தரப்பில் அன்புமணியும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனும் கேட்பதால் முடிவு எடுக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி உள்ளார். இதேபோல் திமுக தரப்பில் திருச்சி சிவாவுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க கட்சி தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மீதமுள்ள 3 இடங்களை காங்கிரஸ், தேமுதிக, மதிமுக ஆகிய கட்சிகளும் கேட்டு வருகின்றன. அதே நேரத்தில் திமுகவில் பலரும் கேட்பதால் இழுபறி நீடிக்கிறது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் 2 வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இது தொடர்பாக 6 பேரை பிடித்து தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே
பெரும்பத்து மெயின் ரோட்டில் டீ கடையில் நின்று கொண்டிருந்தவர்களை 3 பைக்கில் வந்த 9 பேர் கொண்ட மர்ம கும்பல் அரிவாளால் வெட்டியதில் ஒடிசா மாநில தொழிலாளர் உட்பட 2 உயிரிழந்தனர். மேலும் 5க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்த நிலையில் பாளையங்கோட்டை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு டிஐஜி சரவணன், எஸ்பி பிரசன்னகுமார் நேரடியாக சென்று ஆய்வு செய்த நிலையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்த இடத்தில் பரபரப்பான சூழல் நிலவுவதால் 400க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகளை கைது செய்ய கோரி இந்திரா காலனி பொதுமக்கள் திரண்டு போலீசாரின் தடுப்பை மீறி நாங்குநேரி களக்காடு மெயின் ரோட்டில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரான் அமெரிக்காவிடம் சமரசம் பேச விரும்புவதாகவும் ஆனால் அதற்கான நேரம் கடந்து விட்டதாக தாம் கூறியதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கூட்டு தாக்குதலில் ஈரான் தனது வான் பாதுகாப்பு படை, விமானப்படை, கடற்படை மற்றும் தலைமை ஆகிய அனைத்தையும் இழந்துவிட்டதாகவும் தற்போது ஈரான் அமெரிக்காவுடன் சமரசம் பேச விரும்புவதாகவும் பதிவிட்டுள்ளார். ஆனால் அதற்கான நேரம் மிகவும் தாமதமாகிவிட்டதாக தாம் தெரிவித்ததாக ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இதன் மூலம் ஈரான் மீது அமெரிக்கா தனது தாக்குதல்களை மேலும் தொடர இருப்பது தெரியவந்துள்ளது. ரஷ்ய அதிபர் புதின் ஈரான் மற்றும் அரபு நாடுகளுக்கு இடையே நீடிக்கும் பதற்றத்தை தணிக்க மத்தியஸ்தம் செய்ய இருப்பதாக அந்நாட்டின் அரசு மாளிகையான கிரெம்ளின் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்க ஈரான் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள எண்ணெய் கட்டமைப்புகளை தாக்கி வருவது வளைகுடா நாடுகளில் பெரும் பொருளாதார நஷ்டம் உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல் விரிவடையாமல் தடுப்பதை நோக்கமாக கொண்டு ரஷ்ய அதிபர் புதின் ஈரானிடம் அரபு நாடுகளின் கவலை குறித்து தெரிவிப்பார் என்று ரஷ்யா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பல நாடுகளுடன் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்து வரும் நிலையில் தரத்தில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாமல் இருப்பதை உறுதி செய்வது நமது பொறுப்பு என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணைய கருத்தரங்கில் பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், இன்று இந்தியாவின் வலுவான பொருளாதாரம் முழு உலகிற்கும் நம்பிக்கையாக இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். உலகம் நம்பகமான மற்றும் உறுதியான உற்பத்தி கூட்டாளர்களை தேடுவதாகவும் இந்த பங்கை நிறைவேற்ற இந்தியா ஒரு வலுவான வாய்ப்பை கொண்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். இப்போது தரம் என்பதே நமது மந்திரம் என்றும் நமது தயாரிப்புகளின் தரம் உலக தரத்தில் இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். சந்தைகள் தற்போது செலவுகளை மட்டும் பார்ப்பதில்லை, மாறாக அவை நிலைத்தன்மையையும் பார்ப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டார். பீகார் மாநிலத்திலிருந்து பாஜகவின் தற்போதைய தேசிய தலைவராக இருக்கும் நிதின் நபீன் போட்டியிடுவார் என பாஜக அறிவித்துள்ளது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் விரைவில் காலியாக இருக்கும் 37 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு இந்த மாதம் 15ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் தேர்தலில் பாஜகவின் சார்பில் போட்டியிட இருக்கும் 9 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக அறிவித்துள்ளது. அதில் பீகாரில் பாஜகவின் புதிய தேசிய தலைவரான நிதின் நபீன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறையை சேர்ந்த 15 மீனவர்களை விடுதலை செய்ய இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜனவரி 12ஆம் தேதி நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் 10 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்தது. பின்னர் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் அதில் ஒரு படகோட்டிக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் 2வது முறையாக கைது செய்யப்பட்ட ஒரு மீனவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனையும் 40 லட்சம் ரூபாய் அபராதமும் செலுத்த வேண்டும் என்றும், தவறினால் கூடுதல் 3 மாத சிறை தண்டனை என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து காரைக்காலை சேர்ந்த மற்ற 7 மீனவர்களும் விடுதலை செய்யப்பட்டனர்.
நாங்குநேரி இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் சமூக மோதல்களை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாக சாடியுள்ளார். திமுக ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடுவது போல் கலர் கலராக ரீல் விளம்பரங்கள் மட்டுமே செய்யப்படுவதாகவும் உண்மையில் இரத்த ஆறுதான் ஓடுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே நடந்த இரட்டை கொலை சம்பவத்துக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் மீதான குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறை மீதும் அரசு மீதும் குற்றவாளிகளுக்கு பயமில்லை என்று குறிப்பிட்டுள்ள எல் முருகன், குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நாங்குநேரியில் சாமானிய மக்கள் மீது சமூக விரோதிகள் சிலர் நிகழ்த்தியிருக்கும் கொலைவெறி தாக்குதல் பெரும் வேதனையையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருப்பதாக இயக்குநர் மாரி செல்வராஜ் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது சமூக வலைதள பதிவில் சமூக பதற்றத்தை உருவாக்க முயலும் சமூக விரோதிகளை அடையாளம் கண்டு பெரும் உக்கிரத்தோடு ஒடுக்கி சிறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்திய மாரி செல்வராஜ், வன்முறையற்ற சமூக பிளவுகளற்ற தமிழகத்திற்கான நம்பிக்கையையும் உத்தரவாதத்தையும் உருவாக்குமாறு தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். கேரளா ஸ்டோரி 2 திரைப்படத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். படம் இஸ்லாமியர்களை தவறாக சித்தரித்து மத நல்லிணக்கத்திற்கும் பொது அமைதிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர் குற்றம் சாட்டினார். தடை விதிக்காவிட்டால் படம் திரையிடப்படும் திரையரங்குகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் எனவும் சீமான் எச்சரித்துள்ளார். கோடை காலத்தில் அதிகம் பரவும் சின்னம்மை நோய் குறித்து எச்சரிக்கையாக இருக்க பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளது. இது தொடர்பாக பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சின்னம்மை நோய் என்பது வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் காரணமாக ஏற்படும் மிகவும் எளிதில் பரவும் வைரஸ் தொற்று நோய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு நபரிடமிருந்து மற்றொருவருக்கு எளிதில் பரவுகிறது என்றும், பாதிக்கப்பட்டவர் இருமும் போது அல்லது தும்பும் போது வெளிவரும் காற்று துளிகள் நோய் பாதிக்கப்பட்டவருக்கு ஏற்பட்டுள்ள கொப்பளங்களில் இருந்து வரும் திரவம் மூலம் பரவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சின்னம்மை நோய் லேசான காய்ச்சல், சோர்வு, தளர்ச்சி, பசியின்மை ஆகிய அறிகுறிகளுடன் தொடங்கி பிறகு உடலில் சிறிய நீர்த்திவளைகள் போன்ற கொப்பளங்கள் தோன்றி பின்னர் உடலெங்கும் பரவும் என்றும், கர்ப்பிணிகள், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் ஆகியோருக்கு கூடுதல் பாதிப்பு ஏற்படுத்தும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து தனிமைப்படுத்துதல் மற்றும் சரியான பராமரிப்பு மேற்கொண்டால் இதை எளிதாக குணமாக்கி விடலாம் என்றும், இருமல், தும்பலின் போது வாய், மூக்கை மூட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன் சுத்தம், கைகளை அடிக்கடி கழுவுதல் மற்றும் நீர்ச்சத்து மிகுந்த ஆகாரங்கள், சத்தான உணவு உண்ண வேண்டும் என்றும், நோய் பாதிப்பு உள்ள குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் முழுமையாக குணமடைந்த பிறகே அனுப்ப வேண்டும் எனவும், பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் உடைகள், படுக்கை விரிப்புகளை கிருமி நாசினி அல்லது சுடு தண்ணீரில் சுத்தம் செய்தல், நோய் அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக அவர்களை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவும், மேலும் தகவல்களுக்கு 104 என்ற 24 மணி நேர தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகிறது. புதன்கிழமை மதியம் 3:30 மணியளவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள், ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டத்தின் முடிவில் அன்புமணிக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும், அதிமுக மூத்த தலைவர் தம்பிதுரைக்கு மீண்டும் ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும் ஒதுக்கி அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளது. சென்னையில் இருந்து டெல்லி செல்லும் விமானத்தில் பணிப்பெண்ணிடம் அத்துமீறியதாக
திருவள்ளூர் திமுக கவுன்சிலர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 25ஆம் தேதி இண்டிகோ விமானத்தில் மது போதையில் இருந்த இருவரும் பணிப்பெண்ணிடம் தகாத வார்த்தைகள் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் திருவள்ளூர் 6வது வார்டு திமுக கவுன்சிலர் பிரபாகரன் மற்றும் அவரது நண்பர் தியாகுவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைய மேலும் 4 வார அவகாசம் வழங்க வேண்டும் என குற்றம் சாட்டப்பட்ட அஸ்வத்தாமன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அண்மையில் அஸ்வத்தாமன் ஜாமீனை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் மார்ச் 6ஆம் தேதி சரணடைய உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருப்பதால் சரணடைவதற்கு 4 வாரம் அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனுக்கள் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான பறக்கும் ரயில் இணைப்பு பாதை அமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் மார்ச் 5ஆம் தேதி இறுதி ஆய்வு நடைபெறவுள்ளது. ரயில்வே பாதுகாப்பு தலைமை ஆணையர் ஜனக்குமார் கார்க் தலைமையில் மதியம் 1:30 மணி முதல் மாலை 6 மணி வரை ஆய்வு நடைபெற உள்ளது. இதில் தண்டவாளங்களின் உறுதித்தன்மை, சிக்னலின் அமைப்புகள், மின்சார வழித்தடங்கள் மற்றும் ரயில் நிலையத்தின் தரம் குறித்து இரு மார்க்கங்களிலும் மின்சார ரயில்களை இயக்கி தீவிரமாக பரிசோதிக்கப்பட உள்ளது. ஆய்வின் இறுதியில் பாதுகாப்பு ஆணையர் முறைப்படி ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் வரும் மார்ச் 10ஆம் தேதி முதல் இந்த வழித்தடத்தில் பொதுமக்களுக்கான ரயில் சேவையை தொடங்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகளால் கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த புதிய வழித்தடம் சென்னை பயணிகளுக்கு நிம்மதியை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.